வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய ஆளில்லா விமானங்களை வீழ்த்த வளைகுடா சென்ற உக்ரைனிய ராணுவம். ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடித்து வருவதாக ஐக்கிய அமீரகம் அறிவிப்பு. ஈரான் போர் விவகாரம் ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்தது கனடா அரசு. இருளை தாண்டி ஒளி பிறக்கட்டும், ஈரான் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நெதன்யாகு. தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நடக்கும் போரினால் உலகளவில் மேலும் 4.5 கோடி பேர் கடும் பட்டினிச் சூழலுக்கு தள்ளப்படக்கூடும் என உலக உணவு திட்டம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று ஜெனீவாவில் ஊடகவியலாளர்களிடம் உலக உணவு திட்டத்தின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் கார்ல் ஸ்காப் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி இறுதியில் போர் ஆரம்பமானது முதல் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகள் மாற்றப்பட்டதன் காரணமாக உலக உணவு திட்டத்தின் போக்குவரத்து செலவுகள் 18% அதிகரித்துள்ளன. மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் செல்லும் பிரதான கடல்வழி பாதைகள் முடக்கப்பட்டுள்ளதால் உலகெங்கிலும் உள்ள வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கான உணவு விநியோகம் பெரும் தாமதத்தை சந்தித்துள்ளது. சர்வதேச நன்கொடையாளர்கள் தமது நிதியை போர் மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு திருப்பிவிட்டுள்ளதால் பட்டினி ஒழிப்பு திட்டங்களுக்கு நிதி கிடைப்பதிலும் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது உலகில் சுமார் 31.9 கோடி பேர் கடும் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போர் ஜூன் மாதம் வரை நீடித்தால் இந்த பாதிப்பு 36.4 கோடியாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மனித வரலாற்றிலே மிக மோசமான பட்டினி சூழலாக அமையும் என கார்ல் ஸ்காப் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் ஆளில்லா விமானங்களின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்காக உக்ரைன் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட உக்ரைனிய ராணுவ வல்லுநர்கள் வளைகுடா நாடுகளில் நிலை கொண்டுள்ளனர் என யுக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி, ஈரானிய தயாரிப்பான ஷாஹெட் ஹாமிக்ஸ் ஆளில்லாத விமானங்களை எதிர்கொள்வதில் நிபுணத்துவம் பெற்ற 201 உக்ரைனிய வல்லுநர்கள் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் மற்றும் சவுதி ஆகிய நாடுகளில் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் 34 வல்லுநர்கள் குவைத் மற்றும் ஜோர்தான் நாடுகளுக்கு பயணிக்க தயாராக உள்ளனர் எனவும் பல நாடுகளுடன் இது தொடர்பான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வரும் அதேவேளை ஈரானும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஈரான் அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் அந்நாட்டு மக்களுக்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் வகையிலும் நவ்ரூஸ் மற்றும் நெருப்பு திருவிழாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் நான் வாழ்த்துவது போலவே ஒளி திருவிழாவுடன் தொடங்கும் இந்த திருவிழா காலம் மகிழ்ச்சிகரமானதாக அமைய வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் கேட்ட வெடிச்சத்தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததன் விளைவாக ஏற்பட்டவை என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அதிகாரப்பூர்வமாக பாதுகாப்பு வழிகளை பின்பற்றுமாறும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 28 முதல் நீடித்து வரும் இந்த மோதல் சூழலில் அமீரக வான் பாதுகாப்பு படை இதுவரை ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வெற்றிகரமாக இடைமறித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எதையும் உறுதியாக எதிர்கொள்ளும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் தொடர்பில் தங்களிடம் கலந்தாலோசிக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு ட்ரம்பின் கோரிக்கையை கனடா நிராகரித்துள்ளது. அமெரிக்காவுடன் இணைந்து எந்தவொரு தாக்குதல் ராணுவ நடவடிக்கையிலும் பங்கேற்கும் நோக்கம் இல்லை என்றும் கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையை அடுத்து ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. இதனால் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதுடன் அமெரிக்காவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு அமெரிக்க ராணுவம் பாதுகாப்பு அளிக்கும் என அறிவித்திருந்த ட்ரம்ப் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா மற்றும் ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளின் உதவியை கோரினார்.
ஆனால் அதில் இருக்கும் சிக்கலை உணர்ந்துள்ள நாடுகள் ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் தமக்கு உதவாத நாடுகளுக்கு மிக மோசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது கனடாவும் ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமன்றி ஈரான் தொடர்பான மோதலை தணிப்பதும் பொதுமக்களை பாதுகாப்பதுமே கனடாவின் முன்னுரிமை என்றும் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். பிராந்தியத்தில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அங்குள்ள நிலைமை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அனிதா ஆனந்த் துருக்கிக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் ஈரான் விவகாரத்தில் கனடாவிலும் கலந்தாலோசிக்கப்படவில்லை என்றும் எந்தவிதமான ராணுவ நடவடிக்கையிலும் கனடா பங்கேற்காது என்றும் மேலும் ஈரான் மீதான தாக்குதல் ராணுவ நடவடிக்கையிலும் பங்கேற்கும் நோக்கமும் கனடாவுக்கு இல்லை என்றும் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் விவகாரத்தில் தலையிடாமல் விலகியிருப்பதே துருக்கியின் முதன்மை முன்னுரிமை என்றும் இந்த கட்டத்தில் ராணுவ ரீதியான பதிலடியை துருக்கி நிராகரிப்பதாகவும் துருக்கி வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் தெரிவித்துள்ளார். முன்னதாக இஸ்ரேல் காரணமாக லெபனானில் அதிகரித்து வரும் வன்முறையின் கடுமையான விளைவுகள் குறித்து எச்சரித்து கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் திங்களன்று அறிக்கையொன்றை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் இரண்டாவது மிகப்பெரிய தலைவரான அலி லாரிஜானி, அவரது மகன் மற்றும் மூத்த தளபதி கோலம் ரெசா சுலைமானி உள்ளிட்டோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவில் ஈரான் கொத்துக்குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவில் நடத்தப்பட்ட இந்த கொத்துக்குண்டு வீச்சில் 2 பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த போரில் ஈரான் கொத்துக்குண்டுகளை அடிக்கடி பிரயோகப்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருவதாக குறிப்பிட்டது. ஈரான் ராணுவம் கிளஸ்டர் குண்டுகள் எனப்படும் கொத்துக்குண்டுகளை வீசுகிறது. அவை நடுவானில் பல்வேறு சிறு சிறு குண்டுகளாக பிரிந்து பரந்தப்பட்ட பகுதியை குறிவைத்து விடுவதால் அவற்றை இடைமறித்து அழிப்பது கடினமாக இருக்கிறது என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் மக்கள் தொகை அதிகமுள்ள டெல் அவிவ் நகரில் இந்த குண்டுகளை நேற்றிரவு ஈரான் ராணுவம் பயன்படுத்திய நிலையில் 2 பேர் கொல்லப்பட்டனர் எனவும் இதுவரையிலும் இந்த மோதலில் இஸ்ரேல் தரப்பில் 14 பேர் இறந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணுசக்தி நிலையத்தின் மீது தவறுதலாக கூட தாக்குதல் நடந்துவிடக்கூடாத அளவுக்கு மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகள் கவனமாக இருக்கும்படி அவர் வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 28 ஈரான் மீது கூட்டாக தாக்குதலை தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தை முறியடிக்கவே இத்தாக்குதல் என்று விளக்கியிருந்தது. உச்சத்தலைவராக பதவியேற்ற பின்னர் ஹமீனி முதன்முறையாக வெளியுறவுக் கொள்கை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிபணியும் வரை அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பது என்பது சரியானது அல்ல, அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார் என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டதற்கான புகைப்பட காணொலி ஆதாரம் அவையும் வெளியிடப்படவில்லை. அவர் நேரில் பங்கேற்றாரா அல்லது காணொலியூடாக பங்கேற்றாரா என்பது கூட தெரியவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எண்ணெய் வளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் எண்ணெய் விலை நேற்று செவ்வாய்க்கிழமை 3% உயர்ந்தது. பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்தே எண்ணெய் விலை 45% உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.